இன்றைக்கான டாபிக் என்னென்னா மென்டல் ஹெல்த்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு எதெல்லாம் பேசிக்காக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங் எக்ஸசிவ் சோஷியல் மீடியா யூஸ். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ஒரு டைம் நம்ம வந்துட்டு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தோன்னா அது போயிட்டே இருக்கும். நான் கூட ஈவன் நான் 1 ஹவருக்கு செட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அது வந்து டைமர் காட்டும், லைக் 1 ஹவர் ஆகிடுச்சு, யூ ஹவ் யூஸ்ட் ஃபார் லைக் நியர்லி 1 ஹவர் அப்படின்னு காட்டும். பட் நான் குவிட் பண்ணுற டைமில் அகெயின் வந்து நான் டைமரை நானே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு 1.5 ஹவர், அப்புறம் 2 ஹவர், இப்போ 2.5 ஹவரில் வந்து நிற்கிது. ஸோ நான் இவ்வளோ நேரம் தான் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணி வச்சாலுமே என்னால் அது வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அது கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் லிட்ரலி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கும் லைக் நம்ம ஒரு கண்டென்ட் வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து லைக் ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வேறு ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது மைண்ட் செட் மாறிட்டே இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. ஸோ பட் ஆனால் லைக் ஈவன் நீங்கள் ஜென்ரலாக ஃபீல் பண்ணும் போதே கூட 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரீல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணோம் லாஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்துட்டு எங்கே போச்சு, எங்கே பறந்து போச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உருப்படியாகவே எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு லைட்டாக இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். நிஜமாவே வந்துட்டு இன்றைக்கி நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும், வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைம் கூட நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு லேட்டராக தான் ரியலைஸே ஆகும். ஸோ அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ யூஸ்வலாகவே செல்ஃப் டாக் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அட்லீஸ்ட் வந்துட்டு இப்போ கண்ணாடி முன்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா சும்மா ஒரு வாக் மாதிரி போய்கிட்டு அதுலேயே வந்துட்டு இல்லாத பொல்லாத கற்பனைலாம் மைண்டில் டெஃபினட்டாக ஓடிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு பதிலாக நான் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லாமல் நெகட்டிவாக வந்துட்டு சரி நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது, இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஒருவேளை இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடக்குமோ, இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அது இன்னுமே வந்துட்டு நம்மளை டவுனாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம செல்ஃப் டாக் பண்ணுறோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு சின்ன பாயிண்டில் டவுனாக இருக்குமோ, இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு லேக் ஆகுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப பிரிஸ்காக, மைண்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா செல்ஃப் டாக்லாம் அந்தளவுக்கு வராது. ஒரு விஷயம் லைக் ரொம்ப க்யூரியஸ், ரொம்ப நர்வஸாக இருக்கேன், நல்ல விஷயம் தான், பட் ஆனால் நர்வஸாக இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவாக ஏதோ நடக்க போகுது, நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மட்டும் தான் வந்துட்டு செல்ஃப் டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் மோஸ்ட்டாக வந்துட்டு நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக நல்லதாக நடக்கும், நீ நல்லா தான் இருக்க, நல்லா தான் பண்ணுற அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாகும். கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணும்ல. ஒரு சின்ன ஸ்டெப் தான், பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக தரும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், ப்ரோக்ராஸ்டினேஷன். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ண தான் செய்கிறோம். அது இன்றைக்கி பண்ணணும், ஒரு வேலை இன்றைக்கி பண்ணிட்டா இன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, இன்றைக்கி கூட டெட்லைன் கிடையாதுல்ல, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அது நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். மேபி கஷ்டம் தான், இன்றைக்கி நான் கொஞ்சம் முடித்தா நாளைக்கு கொஞ்சம் முடிச்சேன்னா எனக்கு வேலை கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு பண்ண தோணல, நாளைக்கு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நைட்டு நான் தூங்காமல் இருந்தாலும் சரி, ஆனால் நான் நாளைக்கு தான் வச்சு பண்ணுவேன். இன்றைக்கி நான் எனக்கு தொடர மைண்ட் செட் இல்லை, அதனால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மோஸ்ட் அண்ட் எல்லா ஒர்க்குமே வந்து நாளைக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போதைக்கு அது இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் நாளைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் நல்லா இருக்கேன், இப்போ அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் நாளைக்கு நான் அதே டாஸ்க்கை நாளைக்கு நான் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் 2 நாள் பண்ண வேண்டிய வேலையை வந்து நான் ஒரே நாளில் வந்துட்டு நான் முடிச்சிருவேன் அப்படின்ற அந்தளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஸோடு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போவே வந்துட்டு ஒரு வேளை முடிக்க முடியாதோ அப்படின்ற அந்த ஒரு லைக் இல்லை பரபரப்பாக நான் இன்றைக்கி முடிச்சே ஆகணுமேன்ற பட்சத்தில் அந்த டெட்லைன் நெருங்கும் போது வந்துட்டு ரொம்ப பயம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்குன்னு இருக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நல்லா தூங்கணும். அந்த ஒரு 7 ஹவர் 8 ஹவர் தூக்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது லைக் எனக்கு தெரிஞ்சு அது ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு மாதிரி ஒரு டைமர் தான் எனக்கு தெரியுது. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 7 ஹவர் வந்து ஸ்டாண்டர்டாக தூங்கினா எனக்கு நல்லாயிருக்கும் தோணும். மேபி 6 ஹவர் வந்துட்டு ஐடியல் டைம்னு சொன்னாங்கன்னா நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு அது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை 8 ஹவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதே இது ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு அதுவுமே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நேச்சுரலாக நான் தூங்கி நான் அலாரம் அடிக்காமல் நானே எந்த டைமுக்கு நான் எழுஞ்சிக்கிறேன், எனக்கு மோஸ்ட்டாக 7 ஹவர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நல்லாவே பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஷார்ப் 7 ஹவர் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டைமிங் வந்துட்டு ஆப்வியஸ்லி இருக்கும். மேபி நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணியிருந்துருப்பீங்க. பட் அந்த இது லேக் ஆகும்போது இப்போ நான் எக்ஸசிவாக தூங்கிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தூங்கியிருக்கேன், ஆனால் உடம்பு இன்னுமே டயர்டாக தான் இருக்கிற மாதிரியே தோணுமே தவிர பிரிஸ்காக இருக்குன்றது தோணவே தோணாது. அதே மாதிரி தான் தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி இன்கேஸ் நீங்கள் டெய்லியும் ஒரு டைமில் தூங்கிட்டு வரீங்க, ஒரே நாள் மட்டும் வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுன்ற பட்சத்தில்
ஃபோனையும் பார்க்க முடியாது, தூக்கமும் வர மாட்டேங்குது. நான் இந்த டைமில் எழுந்து நான் எங்கேயுமே போக கூட முடியாதேன்ற அளவுக்கு இப்படி படத்தில் தூக்கம் வரல, அப்படி படத்தில் தூக்கம் வரலன்ற இந்த இது மேபி சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ நிஜமாக டென்ஷன் ஆகும். அதுவும் முக்கியமாக நாளைக்கு வெளியே போகணும், சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தூக்கமே வராது. 3 நைட் 3 ஆகும், 4 ஆகும். என்னடா இது தூங்கவே மாட்டேன்னா, அப்புறம் நாளைக்கு நான் வெளியே வர போகிறேன், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்போ வந்து அது நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது பெரிய லெவல் மாதிரி இருந்தாலும் லைக் 3 மணி 4 மணி வரைக்கும் தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப இரிட்டேட் ஆகும். பட் ஈவன் லைக் அது கொஞ்ச நேரம் வந்துட்டு தூக்கம் கெட்டுறது வந்துட்டு பெருசாக ரியலைஸ் ஆகாது. பட் ஆனால் அதுவுமே ஒரு சின்ன லெவல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அதை அவாய்ட் பண்ணுறேங்க. கரெக்டான டைமுக்கு தூங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தூக்கம் நிஜமாவே வரலை, பட் அது உங்கள் ஹேண்டிலில் கிடையாது, ஃபோன் யூஸ் பண்ண தூக்கம் வரலன்னா ஓகே, ஃபோனும் யூஸ் பண்ணல எதுவுமே இல்லை, எனக்கு தூக்கம் வரலன்னா அது லேட்டராக பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் உங்கள் சைடு நீங்கள் கரெக்டாக இருங்க. ஃபோனை கொஞ்சம் பிட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் அப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிருங்க கரெக்டான டைமுக்கு. நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே வந்துட்டு பொசசிவ்னஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இப்போ அவள் என் கூட தானே பேசிகிட்டு இருந்தா, என் கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கணும், வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது நல்லதுக்கு கிடையாது கண்டிப்பாக. பிகாஸ் அவங்க மிச்சவங்கிட்ட பழக மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாதுன்றது சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க மேபி அவங்க வேறு கூட திங்க் பண்ணலாம். வேறு ஏதாவது நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம், நான் ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது விஷயம் கூட இல்லை, அவள் என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருக்கணும், அவள் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணால் கொஞ்ச நேரம் கூட நான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு உங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல், எதுலேயுமே இன்வால்வ் பண்ண விடாமல் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி உங்களால் சொல்லவும் முடியாது டேரெக்டாக. ஸோ அதை வந்து அவங்கள மீறியும் வந்துட்டு நான் போதான் போகிறேன், நான் அவங்ககிட்ட பேச தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாகவும் அவங்ககிட்ட சொல்லிட முடியாது இல்லையா? பட் ஸ்டில் அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி புரிய வச்சு பாருங்கள். அப்படி முடியலன்னா ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் தெம் ஃபார் சம் டைம் அண்ட் லேட்டராக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், நம்ம ரொம்ப ஹோல்ட் பண்ணி நம்மக்கிட்டேயே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோணும். அப்போ வந்து they'll come back அண்ட் தென் பார்த்துக்கலாம். ஸோ அப்போதைக்கு நல்ல ஆப்ஷன்னு பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவங்கள. என்னையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, என்னையும் நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் விலகிருங்க. அதுக்கப்புறமா அவங்களே திரும்பி வருவாங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ சில டைம் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்க டைம் எது அப்யூசிவ்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ்ன்ற இதில் இருக்கும். அது நம்ம சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறது கூட ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கும். நான் பண்ணுறேன், எனக்கு ஓகேவாக இருக்குது, லைக் ஐ டோன்ட் ஈவன் ஃபீல் தட் ஐம் கெட்டிங் அப்யூஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்ன சொல்லுவாங்க, மைண்டு வேலை செய்யும் போது ஹார்ட் வேலை செய்யாது, ஹார்ட் வேலை செய்யும் போது மைண்டு வேலை செய்யாது. ஸோ ரிலேஷன்ஷிப்புன்ற பட்சத்தில் மோஸ்ட்டாக ஹார்ட் தான் வேலை செய்யும், மைண்டு வேலை செய்யாது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக மைண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு அது நிஜமாவே கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மாதிரி மென்டல் அப்யூஸ் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இல்லை லைக் அதாவது ஒருத்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக விட்டுடணும்னு அவசியம் கிடையாது இந்த விஷயத்தினால. பட் ஆனால் ஜென்ரலாக நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரியே போகுது, வில் டிஸ்கஸ் அபவுட் இட் அண்ட் ட்ரை ஃபார் அதர் சொல்யூஷன், அந்த மாதிரிலாம் பேசி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லை என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது லாங் ரன்னுக்கு செட் ஆகாது, ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக தரும். ஸோ திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒன், ஓவர் கமிட்டிங். ஸோ இப்போ என்னால் ஒரு வேலை பார்க்க முடியுது, அது இன்னும் கூட கொடுத்தாலே என்னால் பார்க்க முடியும், ஓகேவா? ஆனால் ஒரு நாளைக்கு பரவாயில்ல. ஆனால் இதுவே ரெகுலராக வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாலும் நான் பண்ணுவேன், அவ்வளோ பெரிய சுமை தாங்கி நான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் என்னால் முடியாது. ஓகே, எனக்கு அந்த ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு தெரிஞ்ச வேலை ரொம்ப ஈஸி தான். பட் அதுவே வந்துட்டு லோடு ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா தாங்க முடியாது, கரெக்டாக? ஸோ ரொம்ப கமிட் பண்ணாதீங்க. உங்களால் முடியுமா, டைம் இருக்கா, உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியுமா, இதெல்லாம் தாண்டி தான் ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் தரணும். அது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இல்லைனா அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இவ்வளோ கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், என்னால் முடியும்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு என்னால் பண்ண முடியலையே, நிறையா பெண்டிங்கில் போதே, அந்த மாதிரி சொல்லி நிறையா இதுவாகும். ஸோ இட்ஸ் பெட்டர், உங்களால் எவ்வளோ முடியும், டைம் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் தாங்க. லேக் ஆஃப் செல்ஃப் கேர். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓவர் கமிட்டிங் கொடுக்கும் போது அந்த ஒர்க்குக்கு நடுவில் வந்துட்டு உங்களால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க கூட தோணாது. ஸோ பண்ண மாட்டோம், எனக்கு இப்போ வேலை முடியணும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் தோணும். பட் செல்ஃப் கேர் கூட கொஞ்சம் நேரம் கூட அந்த ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துகிட்டு நம்ம போய் மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது கூட இல்லைன்ற பட்சத்தில் வந்து அப்போதைக்கு நம்ம சமாளிக்க முடியும் ஆப்வியஸ்லி. பட் ஆனால்
அந்த டே முடியும்போது வந்துட்டு என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லையே, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், காஃபி கூடவா நான் குடிக்கல, அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ ஒன்றுமே இருக்காது லைக் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டேயில். ஸோ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. ஓவர் கமிட்டிங்கில் மட்டும் நான் சொல்லலை, பட் ஜென்ரலாகவே ஒர்க் பண்ணும்போது நடுவில் கொஞ்சோண்டு கேப் எடுத்துக்கோங்க. காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன வாக் போயிட்டு வரதா இருக்கட்டும், தப்பு கிடையாது, நிஜமாவே தேவைப்படுது. இல்லை ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஆகுது, லைட்டாக டென்ஷன் ஆகுது அப்படின்னா கோ ஃபார் அ வாக், அப்புறம் வாங்க, அதுக்கப்புறமா வேலை பாருங்கள். நடுவில் அகெயின் திருப்பி ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்னா தாராளமாக போய் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்பி வாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட உங்களால் நல்லாவே ஒர்க் பண்ண முடியும் பிரேக் அப்புறமா. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றுமே நான் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒர்க்கும் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரீ டைமும் எடுத்துக்கிட்டேன், ஸோ நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ உங்ககிட்ட இருந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம், ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ நான் இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், அதெல்லாமே ஓகே தான், ஃபைன். நான் டான்ஸ் கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும், வேறு blah என்னெல்லாம் இருக்கும், எனக்கு எல்லாமே கற்றுக்கணும் ஆசை இருக்குது, எல்லாமே ஓகே ஃபைன், நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு லிமிட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் டான்ஸில் யார் பெரிய ஆளோ நான் அந்தளவுக்கு நான் வந்தே தீருவேன், மியூசிக்கில் யார் பெரிய ஆளோ நான் அதே அளவுக்கு நான் வந்தே தீருவேன்ற அளவுக்கு நடக்காத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதுவுமே நான் இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த ஸ்டேட்டில் இருக்கணும்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் என்னால் முடியலையே, மேபி நான் லூஸ் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட் ப்ளேஸில் வரணும்னு நினச்சேன், பட் நான் செகண்ட் ப்ளேஸில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லூசிங் மூமெண்ட் வந்து ஃபீல் ஆகிடும். நான் செகண்ட் ப்ளேஸ் வரது பெரிய விஷயம் தான், ஓகே, பட் அதுவே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் வந்துட்டு கஷ்டமாகும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் ஃபஸ்ட்டு வருவேனா செகண்ட் வருவேனான்னு சொல்லிட்டு நான் யோசிக்க கூட இல்லை அப்படின்னா நான் செகண்ட் வந்த போது நான் சந்தோஷம் தான் படுவேன், எனக்கு அது கஷ்டமாகவே தோணாது. பட் நான் ஃபஸ்ட்டு தான் வரணும்னு எதிர்பார்த்துட்டு ஆனால் ஃபஸ்ட்டு வராமல் செகண்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று நல்லது நடக்கட்டும், டு த ஃபுல்லஸ்ட் வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஆனால் நடக்கவே நடக்காது, இல்லை கொஞ்சம் ரொம்பவே கஷ்டன்ற பட்சத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஸோ உங்களால் என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும், மிச்சவங்களால் என்ன முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுறாங்கன்னா என்னாலே முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் சொல்லலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயம் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க, நானும் அதே தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறது யூஸ்லெஸ். ஸோ மேபி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. பட் இல்லை அவங்க பண்ணுறாங்க, ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு நான் இது பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், டென்ஷன் கொடுக்கும், காண்டாகும், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஸோ அவங்கள பார்த்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் யூனிக்காக ஒரு சில விஷயத்தில் இருந்துக்கோங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம். பட் மேபி அவங்க பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே டிட்டோவாக காப்பி அடிக்கணும், இல்லை எனக்கு இது கண்டிப்பாக வேணும், இப்போ லைக் அவங்க பார்க்க நல்லா இருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்காங்க, எனக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களையுமே இது பண்ணிக்காதீங்க. ஸோ பாசிட்டிவாக சொல்லணும்னா பாசிட்டிவாக, நெகட்டிவானா பொறாமப்பட்டு இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட இருக்காதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே லைக் அது நமக்கு தான் அது எஃபெக்ட் ஆகும். அது எல்லாமே நம்ம மைண்டில் ஓடுற விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது என்னத்தையாவது போட்டு யோசிச்சிட்டே இருப்போம், நான் அது பண்ணியே தீரணும். நடக்காத ஒரு விஷயம் இல்லைனா அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க யார் கூடயும். அவங்கவுங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது தானே. நீங்கள் பண்ணுறதை வந்துட்டு அவங்களால பண்ண முடியாது, அந்த மாதிரி சில விஷயம் இருக்கும்ல, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பொசசிவ்னஸ் வந்துட்டு எங்கேயுமே பெருசாக கொண்டுட்டு வராதிங்க, அது வந்து லிட்ரலி அன்ஹெல்தி. ஸோ மென்டல் பீஸெல்லாம் அது சுக்குநூறாக நொறுக்கி போட்டுரும். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.